ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அரிதான காரியத்தை கேட்டாய், போதும். அரிதான காரியத்தை கேட்டாய், அதற்கு அவன், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கவனியுங்கள், கவனிங்க. தொடர்ந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது மாதிரி தான் இவர் ஒருத்தர் பேசுவார் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காம, அங்க 2 அம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அங்கங்க பேசிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் ஆண்டவருடைய சத்தம் தொனிக்குதுன்றத உணர்ந்து, ஆமென், எனக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் இந்த வார்த்தையை மதிச்சு நீங்க உட்காரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். 2 ராஜாக்கள், ஆமென், 2வது அதிகாரம் 10வது வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிக்கலாம். அரிதான காரியத்தை கேட்டாய், போதும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், அரிதான காரியத்தை கேளுங்கள். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுற வார்த்தை அதுதான். சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அரிதான காரியத்தை கேளுங்கள். சொல்லுங்க, அரிதான காரியம்னா என்னது? What do you mean by அரிதான காரியம்? அப்படின்னா அறிகிறது தெரியும் பாஸ்டர், இந்த காய்கறி அறிகிறது, வெள்ளைப்பூடு அறிகிறது, வெங்காயம் அறிகிறது தெரியுது, அது என்ன அரிதான காரியம்? இன் இங்கிலீஷ் பைபிள் you can ask the rare thing or toughest thing, கடினமான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரணமானதை கேட்காதீங்க, சும்மா சில்லற தனமா கேட்காதீங்க. நல்ல அரிதான காரியத்தை கேளுங்க, கஷ்டமான காரியத்தை கேளுங்க. அவர் நமக்காக செய்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு அப்பா கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை அதுதான், அரிதான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அவர். நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாம், கையை உயர்த்தி ஒரு பலமான அல்லேலூயா சொல்லலாம். அரிதான காரியத்தை கேளுங்கள், தேவன் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஆமா, அரிதான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம், லேசுமாசான காரியம் நம்மளே செஞ்சிருவோம். அது ஒண்ணு நமக்கு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் அரிதான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். 100 வயசாகி 90 வயசாகி அடைக்கப்பட்ட கற்பத்தை உயிர்ப்பிக்கிற அரிதான அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. செத்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்டவனை உயிரோடு எழுப்புகிற அரிதான காரியத்தை செய்கிறவர். நான் சொல்ல ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்களேன். பச்சை தண்ணிய திராட்சரசமா மாத்துற அரிதான காரியத்தை செய்கிறவர். 38 வருஷமா குளத்துல படுத்திருக்கிறவன எழும்பி நடக்க வைக்கிற அரிதான காரியத்தை செய்கிறவர். பெரும்பாடுள்ள ஸ்திரிய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் செய்கிற அரிதான காரியத்தை செய்கிறவர். குருட்டு கண்ண திறக்கிற அரிதான காரியத்தை செய்கிறவர். போக போக உங்க ஆமேன் குறைய கூடாது. கொன்னை வாயன சுகமாக்குகிற அரிதான காரியத்தை செய்கிறவர். தூக்கிட்டு போகிற பாடைய தொட்டு குணமாக்குகிற அரிதான காரியத்தை செய்கிறவர். இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையில சில அரிதான காரியங்களை ஆண்டவர் செய்யதா போறாரு. நம்புனா நல்ல கைத்தட்டி வாய் திறந்து நல்ல பலமா முழு பலத்தோட சத்தம் வர்ற மாதிரி கைத்தட்டுங்கய்யா. சத்தம் வர்ற மாதிரி கைத்தட்டி, whatever impossible, it is possible our Lord Jesus Christ. சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாக போகிறது. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்க போகுது. நடக்காத திருமணங்கள் நடக்க போகுது. பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகள் சேர போகுது. ஃபெயிலியரான கிட்னிகள் சரியாக போகுது. ஹார்ட்ல இருக்கிற பிளாக்குகள் மாற போகுது. ரட்சிக்கப்படாத கணவன், குடிகார பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் ரட்சிக்க போறாரு. விடாதீங்க. அரிதான காரியம் நடக்குது. என் சத்தம் குறைஞ்சாலும் உங்க சத்தம் குறைய கூடாதுமா ஐயா. என் சத்தம் குறைஞ்சாலும் உங்க சத்தம் குறைய கூடாது. இந்த முன்னாடி இருக்கிற சின்ன பசங்க கை தட்டி
நல்ல கைத்தட்டி வாயை திறந்து அரிதான காரியம், அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. அரிதான காரியம், அரிதான காரியம், கஷ்டமான காரியம், கஷ்டமான காரியம், நடக்காத காரியம், அரிதான காரியத்தை என் தேவன் செய்து முடிக்கிறவர். பத்தாது 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 பத்தாது. ஐயோ, கர்த்தர் செய்ய விரும்புறாரு. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை தந்திருக்கிறாரு. ஆமென். whatever you feel the toughest thing, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் செத்து போச்சு நினைக்கிறீங்க, இனி டாக்டர்ஸ் கைவிட்டுட்டார் நினைக்கிறீங்க, இனி இவன் மாற மாட்டா, இனி இவன் மாற மாட்டா, இந்த ஆள் மாற மாட்டாரு, இந்த நபர் மாற மாட்டாங்க, இதிலிருந்து விடுதலை பெற முடியாது, எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் கர்த்தர் தம்முடைய கையில எடுத்து உலர்ந்த எலும்புகள் இருக்கிற வனாந்தரத்தின் நடுவே உன்னை கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அதை அறிவி. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க, வாலிப தங்கச்சி, விடாத 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 விடாத. அரிதான காரியத்தை கேளு, அரிதான காரியத்தை கேளு, அரிதான காரியத்தை கேளு. சாதாரண காரியத்தை கேட்காத. சாதாரண காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், அரிதான காரியங்களை செய்யுங்க. Hallelujah. Hallelujah. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம் பிடித்து தூக்கி நீரே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம் பிடித்து தூக்கி நீரே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல. கைத்தட்டி சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பீடா 6 8 கொடுக்கலாமா? 1 2 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னென்ன காரியங்கள் என்பதை ஒன்றொன்றாய் அக்கா மாஸ்க் அக்கா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் ஒரு நாள் எலியாவிடத்தில் சொல்லுகிறார், போதும், உன் ஊழிய நாட்கள் முடிந்தது, நான் உன்னை எடுத்துக்கொள்ள. நம்பர் ஒன் ஸ்டாப்புக்கு பேர் என்னது? கில்கால். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஒரு வால்யூம் கூட்டி சொல்லுங்களேன். கில்கால். ஆமா, கில்கால்ங்கிற ஒரு ஸ்டாப். அந்த கில்கால்ங்கிற ஸ்டாப்புக்கு வந்து போச்சு, இவனை போச்சன்னா போக மாட்டேங்கிறானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டாப் படிங்கம்மா. அந்த அம்மாக்கு ஒரு மைக்கு கொடுக்கலாமே, சரி படிங்க எலி அப்படின்னு சொன்னா அங்க கேட்க மாட்டேங்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? படிங்கம்மா. இங்க வர பேப்பரை விட்டாங்க, படிங்க. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்றார் என்றான். அங்கேயாவது இவரை கட்டிடலான்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அடுத்த ஸ்டாப் இங்க வாங்க பாஸ்டர். இந்த இடத்துக்கு பேர் என்னது? இப்ப சொல்றாங்களான்னு பாரு. யோர்தானுக்கு வந்தாச்சு. சொல்லுங்கம்மா, படிங்கம்மா.
நான் உம்மை விடுகிறதில்லை என்று அப்படி சொல்லுங்க பாஸ், நீங்க சொல்லுங்க பாஸ். நான் உம்மை விடுகிறதில்லை என்று என்னுடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? செத்தாலும் சாவனை ஒளிஞ்சு உம்மளை என்ன செய்ய போறது கிடையாது. அவர் பார்க்கிறாரு, என்னடா உனக்கு பிரச்சனை? அவனெல்லாம் பாரு, எவனாவது என்னை டார்ச்சர் பண்றாங்களா, வந்ததுல இருந்து அழகா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நீ மட்டும் அங்க விட மாட்டேங்கிற, இங்க விட மாட்டேங்கிற, இங்க விட மாட்டேங்கிற, இங்க வரைக்கும் வந்து விட மாட்டேங்கிற. நம்பர் 1, நல்ல கவனிங்க. அரிதான காரியத்தை பெறுவதற்கு விடாமுயற்சி செய்யுங்கள். தேங்க்யூ பாஸ்டர். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, விடாமுயற்சி சொல்லுங்க, விடாமுயற்சி சொல்லுங்க. எஃப் மைனர் கொடுங்க ஐயா. விடாமுயற்சி சொல்லுங்க. தொடர்ந்து போராடுங்க சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபிங்க சொல்லுங்க. தொடர்ந்து போராடுங்க சொல்லுங்க. தொடர்ந்து கண்ணீர் விடுங்க. தொடர்ந்து முழங்கால நில்லுங்க. தொடர்ந்து உபவாசிங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நல்ல கை தட்டி யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். இதுக்காக கை தட்டா விட மாட்டேன். சத்த வரவர் ஸ்டைலால. யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன். சத்த வர்ற மாதிரி விட மாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். இந்த அறகுறையா செய்யக்கூடாது. கை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு முறை ஒரிசாவில் ஒரு கன்வென்ஷன்ல பேசுறேன். நல்லா கவனிங்க. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். என்னால இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி. பின்னாடி இருக்க கவனிக்கிறீங்களா? அவருக்கு ஒத்த கை தான் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. ஆனா அவருக்கு கை தட்டணும்னு ஆசை. என்ன பண்றது? ஒரு சத்தம் வரணும். இந்த கையை கொண்டு இங்க அடிக்கிறார். இந்த சத்தத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நல்ல கை அப்பா கொடுத்திருக்கிறார்ல, இந்த ஸ்டைலா தட்டாம சத்தம் வர சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவே. எழுப்புதல காணும் வர தொடர்ந்து நான் ஜெபித்திடுவே. பதில் கிடைக்கும் வர தொடர்ந்து நான் ஜெபித்திடுவே. ஒரு அற்புதம் பார்க்கும் வர தொடர்ந்து நான் ஜெபித்திடுவே. விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோப போல அரிதான காரியத்தை பெறணுமா? விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல அவரை விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோப போல விட மாட்டேன். யாக்கோப போல சொல்லுங்க சொல்லுங்க, விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோப போல ஒரு அற்புதம் நடக்கும் வரைக்கும், ஒரு அற்புதம் நடக்கும் வரைக்கும், பரலோகத்தில் இருந்து அக்கினி இறங்கும் வரைக்கும், எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரைக்கும் என் முழங்கால்கள் ஓயாது, என் துதிகள் ஓயாது, என் செபங்கள் ஓயாது, என் உபவாசம் ஓயாது, என் கண்ணீர் ஓயாது. நான் விடவே மாட்டேன். கை தட்டி வாய் திறந்து விடமாட்டேன். ஒரு அற்புதம் நடக்கும் வரைக்கும் நீ பெத்தேலுக்கு போனா என்ன, கில்காலுக்கு போனா என்ன, எரிகோவுக்கு போனா என்ன, யோர்தானுக்கு போனா என்ன, நான் தொடருவேன். எத்தனை நாளானாலும் என் உபவாசம் குறையாது, எத்தனை நாளானாலும் என் ஜெபங்கள் குறையாது. இந்த விரிகோட்டிலே 1000 பேரை இந்த சபை பார்க்கும் வரைக்கும் இந்த கன்வென்ஷன்கள் ஓயாது, உபவாசம் ஓயாது, ஜெபங்கள் ஓயாது. ஏனென்றால் இந்த இடத்தில் பரிசுத்தவான்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது உண்மை என்றால் 1000 கர்த்தர் பத்தாதுங்க, பத்தாதுங்க, பத்தாது, பத்தாது.
நிறைய பேர் சோர்ந்துட்டீங்க, நிறைய பேர் ஜெபத்துல சோர்ந்துட்டீங்க, நிறைய பேர் ஜெபத்துல சோர்ந்துட்டீங்க. ரொம்ப நாள் பதில் கிடைக்கலன்னு உன்னையும் சோர்ந்துட்ட. ஆமென். நீ ஜெபம் பண்ணது நடக்கலன்னு உன்னையும் சோர்ந்துட்ட. ஆனா இன்றைக்கு ராத்திரியில ஒரு விசை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். விட்டுறாதே, ஜெபத்தை விடாதே, கண்ணீரை விடாதே, உபவாசத்தை விடாதே, ஆலயத்தை விடாதே. போராடு போராடு போராடு, யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு. விடமாட்டேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் வரைக்கும். யாக்கோபே, அன்றைக்கு யாப்போக்கி நதி கரைகளிலே ஒரு புருஷனோடு அவன் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட. அன்றைக்கு அதிகாலையிலே சூரியன் உதயமாக வரைக்கும் அவன் போராடி ஜெபித்தான். என் வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாலையில் எழும்பும் பொழுது அவன் தொடை நரம்பு சுளிக்கிறதாய் குந்தி 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 நடந்தான். நீ ஒரு மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாயே. நம்ம பண்ற பெரிய தப்புன்னு தெரியுமா? நாம பண்ற பெரிய தப்புன்னு தெரியுமா? ஜெபம் பண்ணி நடக்கலன்னு உடனேயும் அந்த ஜெபத்தை விட்டுறோம். இல்லன்னா ஜோமணி நடக்கலன்னு உடனேயும் நம்ம நினைக்கிறோம் இது தேவனுக்கு சித்தம் இல்லை போல, அதனால நம்ம ஜெபத்தை வேற மாதிரி மாத்துவோன்னு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, அங்கதான் தப்பு பண்றீங்க, அங்கதான் தப்பு பண்றீங்க. நல்ல கவனிங்க. கால தாமதம் ஆகிறதுனால தேவ சித்தம் இல்லைன்றது அர்த்தம் இல்ல. நல்ல கவனிங்க. பைபிள் அன்னாள்னு ஒருத்தி இருந்தா, ஆமென், அவ கூட இன்னொருத்தி இருந்தா. ஆமென். உங்களுக்கு தெரியும், எல்கானா ஒரு புருஷன் 2 மனைவி. அந்த பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பெண்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்கள் யோசிச்சு பாருங்க. 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கா கூட இருக்கிற ஒருத்தி. ஆனா இவளுக்கு ஒத்த பிள்ளை கூட இல்ல. அப்படின்னா இவ என்ன ஜெபிச்சிருக்கணும், என்ன ஜெபம் பண்ணிருக்கணும்? ஒரு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆனா 1 வருஷம் வரைக்கும் ஆம்பளை பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ணா ஒரு நியாயம் இருக்கு. 2 வயசு வரைக்கும் 2 வருஷம் வரைக்கும் செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளைய தாங்கன்னு ஜெபம் பண்ணா நியாயம் இருக்கு. 3 வருஷம் வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளைய தாங்கன்னு ஜெபம் பண்ணா ஒரு நியாயம், கொட்டாய் வரக்கூடாது. 4 வருஷம் வரைக்கும் ஆமென் ஒரு ஆண் பிள்ளைய தாங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு 10 பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா கூட அன்னாள் ஒருத்தி இவ சொல்றா, அவளுக்கு 10 பிறந்தாங்க, எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சாலும் பரவாயில்ல. ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணிருப்பா? ஆண்டவரே, எனக்கு இந்த மலடிங்கிற பேர் போறதுக்கு எதையாவது ஒரு பிள்ளைய கொடுங்க, ஒரு புழு பூச்சினாலும் கொடுங்கன்னு கேட்டிருப்பா. ஆனா அவ எனக்கு 10 வருஷமானாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, பிடிச்சா ஒரு புளியங்கொம்பு, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளதா. கார் தாங்க ஆண்டவரே, புது கார் தாங்க ஆண்டவரே, புது கார் தாங்க ஆண்டவரே, புது கார் தாங்க ஆண்டவரே. ஐயோ, 1 வருஷம் ஆயிடுச்சு, புது கார் ஒண்ணும் கிடைக்காதோ. சரி, செகண்ட் ஹேண்ட்ல நானும் கார் தாங்க ஆண்டவரே, செகண்ட் ஹேண்ட்ல நானும் கார் தாங்க ஆண்டவரே, செகண்ட் ஹேண்ட்ல நானும். ஐயோ, அதுவும் கிடைக்காதா, அதுவும் கிடைக்காதா. சரி, ஒரு புது 2 வீலர் தாங்க ஆண்டவரே, புது 2 வீலர் தாங்க ஆண்டவரே, அதுவும் கிடைக்காதா. செகண்ட் ஹேண்ட்ல நானும் 2 வீலர் தாங்க ஆண்டவரே. ஐயோ, அதுவும் கிடைக்காதா. ஒரு சைக்கிள் நானும். ஏன் புத்தி இப்படி போகுது? ஏன் புத்தி இப்படி போகுது? அரிதான காரியத்தை கேளு, எதை கேட்டியோ அதுல உறுதியா நில்லு, அதையே தொடர்ந்து ஓடு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் தேவன் எனக்காக, ஐயோ, இந்நேரம் கையை தட்டி இருக்கலாமே, ஒரு ஆமென் சொல்லி இருக்கலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கலாமே. தொடர்ந்து முயற்சிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து முயற்சியுங்கள். Continuously you have to work. Finally you will see the victory. ஜெபத்தை விட்டாத, துதியை விட்டுறாதீங்க பிரதர், ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு விட்டுறாதீங்க, துதியை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஆலயத்தை விட்டுறாதீங்க. தொடருங்க, 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 தொடருங்க. யாரோட கர்த்தர் பேசுறார்? வாலிப தம்பி உன்னோட பேசுறாரு. முயற்சித்து முயற்சித்து பல தோல்விகளை பார்த்ததுனால இனிமேல் முயற்சிப்பது வேஸ்ட்னு சொல்லி உட்கார்ந்துராத. தேவ பிள்ளைய ஜோமணி கிடைக்கலன்னு உடனேயும் இனி ஜோமணி வேஸ்ட்னு உட்கார்ந்துராத, இனி நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துராத. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரா தொனிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா சொல்லிக்கோ, நல்ல காதுல கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் முயற்சி, தொடர்ந்து முயற்சி, ஒரு நாள் வெற்றியை பார்ப்பாய்.
என் ஜனத்தின் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர்றாரு. அந்த ஜனத்தின் மேல அபிஷேகத்தை தர்றாரு. தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாரம், தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப ஆவி, சோராமல் ஜெபிக்கிறதுக்கு, சோராமல் முயற்சிக்கிறதுக்கு, சோராமல் ஓடுறதற்கு. ரகதரா கந்தரா கதடமா அர்கரா சகதலா அல்பனா கதடமா அதுனா கதுரா ரகதரமா. உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, குதிரைகளுக்கு ஒத்த குளம்புகளை உனக்கு தந்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு தந்து, தொடர்ந்து ஓடுவதற்கு. Continuously pray, continuously worship, continuously put your trust. ஒரு நாள் வெற்றி பார்ப்பாய், ஒரு நாள் வெற்றி பார்ப்பாய், ஒரு நாள் வெற்றி பார்ப்பாய், ஒரு நாள் வெற்றி பார்ப்பாய். தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்கிற ஒரு சயின்டிஸ்டை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். நல்ல கவனிங்க. இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் ஓடிடுறேன், எனக்கு நேரம் இல்லை. நல்ல கவனிங்க. தாமஸ் ஆல்வாய் எடிசன் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது, பின்னாடி இருக்க தம்பி கவனிமா, பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்கயா, வாலிப தம்பிமார் கவனிங்கயா, தங்கச்சி கவனிமா. தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்கிற ஒரு சின்ன பையன் அவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு சுத்தமா படிப்பு வராது. ஞானம் இல்லாதவன், அவனுக்கு படிப்பே வரல. ஒரு நாள் அவங்க டீச்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு லெட்டர் எழுதினாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதினாங்கன்னா, உங்க பிள்ளை படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, மன வளர்ச்சி குன்றினவன். எப்படி எழுதினாரு? மன வளர்ச்சி குன்றினவன். He was a mentally retarded student. He is a special student, so he is not able to study. அவனால இங்க படிக்க வைக்க முடியாது. ஏதாவது மனநல டீச் பண்ற இடத்துல படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவரிங் லெட்டர் ஒன்னை எழுதி தாமஸ் ஆல்வாய் எடிசனுடைய கரத்துல கொடுத்து, எப்பா இதை கொண்டு போய் நீ பிரிச்சிட கூடாது, இதை கொண்டு போய் உங்க அம்மாட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவன் அதை எடுத்து கொண்டு போனா, அவங்க அம்மாட்ட கொடுத்தான். அவங்க அம்மா அதை திறந்து படிச்சாங்க. அதை படிச்சு கொண்டிருக்கும் போதே அவங்க அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. எந்த தாய்க்காதீங்க, நிறைய தாய்மார் இருக்கீங்களா, தகப்பன்மார் இருக்கீங்களா, உங்க பிள்ளைய லூசு புள்ளன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த ஆசிரியர் எழுதியிருந்தாரு, உன் புள்ள லூசு புள்ள, உன் புள்ள மென்டல் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை திருப்பி படிக்கும் போது அப்படியே கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது. அவன் கேட்டா, அம்மா ஏமா அழுகிற, அம்மா என்னமா அதுல போட்டிருக்கு? உடனே அந்த தாய் சொன்னா, தம்பி இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு, உங்க பையன் அறிவில சிறந்தவன், ஞானத்துல சிறந்தவன், அவனை படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல தரமான வாத்தியார்கள் இல்ல, அதனால இதை விட சிறந்த ஸ்கூல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்க படிக்க வைங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எப்படி ஒரு நல்ல தாய், எப்படி ஒரு என்கரேஜ் பண்ற தாய். நம்மளா இருந்தா என்ன சொல்லி பெரம் எடுத்து 4 வெள்ளு வெளுத்து முட்டா பையல லூசு பையல பாரா, உன் ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கான் பாரா அப்படி நம்ம சொல்லி இருந்திருப்போம். ஆனா அந்த தாய் அவனை டிஸ்கரேஜ் பண்ணல. அந்த தாய் தட்டி கொடுத்தா. அவ சொன்னா, அவ பொய் சொன்னா. இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, உன்னை விட சிறந்த மாணவன் யாருமே இல்லையா, உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல்ல யாருமே இல்லையா, இதை விட நல்ல ஸ்கூல்ல சேர்க்க சொல்லியிருக்காங்க தம்பி. ஆனா நம்ம ஊர்ல அப்படி சிறந்த ஸ்கூல் எதுவுமே இல்லை. நான் ஒண்ணு செய்யறேன், நானே உனக்கு ஆசிரியரா இருந்து நானே உன்னை படிக்க வைக்கிறேன்னு அந்த தாய் அவனை படிக்க வைத்தாள். அவனை படிக்க வைத்தாள். அவன் படிக்க ஆரம்பிச்சான். அவன் டீனேஜுக்கு வர ஆரம்பித்தான். டீனேஜுக்கு வரும்பொழுது அவனுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செய்யணும், எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அப்படி குப்பைகளுக்கு போவான். குப்பையில போய் இருக்கிற கம்பிகளை எடுப்பான், அந்த வயர்களை எடுப்பான், எதையாவது எடுப்பான், அப்படி நோண்டுவான். ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாமா, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாமான்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வீடு ஃபுல்லா பார்த்தா ஒரே காப்பர், ஒரே பிளாஸ்டிக், ஒரே குப்பை, ஒரே கண்டது கழுத ரோட்ல கிடக்கிற குப்பை எல்லாம் வீட்டுல கிடக்கும். ஆனால் அவன் தாய் அவனை என்கரேஜ் பண்ணா, பரவாயில்ல தம்பி, எதையோ ஒண்ணு செய்யடா 999 முறை அவன் எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சு பார்த்தான். ஆனா ஒண்ணுமே முடியல. 1000வது முறை அவன் ஒண்ணு செஞ்சான். 2 மயிர் இலை மாதிரி இருக்கிற 2 சின்ன ஸ்ப்ரிங்க ஒண்ணு ஆக்குனா, அது நடுவுல ஒரு கம்பியை கொடுத்தான். அதை 2ஐயும் இணைச்சான். அதை கொண்டு போய் ஒரு பவர்க்குள்ள கொடுத்தான், ஒரு பேட்டரிக்குள்ள கொடுத்தான். அதை கனெக்ட் பண்ணா மஞ்ச கலர்ல ஒரு லைட் ஒன்று இருந்துச்சு. அதுதான், அதுக்கு பேர் டங்ஸ்டன் வச்சான். அதுதான் அவன் கண்டுபிடித்த முதல் LIGHT லைட் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கண்டுபிடித்தான். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு எரிகிறதே இந்த லைட், இந்த லைட் எல்லாம் எரியுது. இந்த லைட் எல்லாம் கண்டுபிடித்தது யார் என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற முட்டாள் பயல், லூசு பயல் என்று சொல்லப்படுகிறவன். 999 முறை முயற்சித்து கிடைக்காத போது 1000வது முறை அவன் அதை கண்டுபிடித்திருக்கிறான்.
அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான விரிகோடு சபையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் முயற்சியை விட்டு விடாதே, உன் ஜெபத்தை விட்டு விடாதே, உன் கண்ணீரை விட்டு விடாதே, உன் உபவாசத்தை விட்டு விடாதே, தொடரே. தொடர் முயற்சி. Finally you can see the victory. Listen brother, ரெண்டாவது பாயிண்ட்க்கு போறேன். இப்ப 4 ஸ்டாப்பை தாண்டி வந்து அவன் விடுற மாதிரி தரல. 4வது ஸ்டாப்புக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? யோர்தான். இப்ப நல்லா கவனிங்க, என்ன பாருங்களேன். இதுதான் யோர்தான் வச்சுக்கிறோம். இந்த 4வது ஸ்டாப் இதான், இந்த புல்பிட் தான் வச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க. இங்க அந்த 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. இது யோர்தான். இப்ப நல்லா கவனிங்க. இந்த யோர்தானை தாண்டி அங்க போகணும். எப்படி தாண்டி போறது? நல்லா கவனிங்க, என்னை கவனிச்சுட்டே இருங்க. இப்ப எலியா ஒரு காரியம் செய்றார். அவர்கிட்ட ஒரு ஷால்வை இருக்கு. இந்த ஷால்வை எடுத்து இப்படி முறுக்குறாரு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கிறீங்க. எனக்கு இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் கண்ணண்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். நல்லா முறுக்கிட்டு அந்த யோர்தானை ஒரே அடியா இயேசுவின் நாமத்தில் பிளப்பதாக அடிக்கிறார். யோர்தான் 2 பிரியுது. இப்ப அக்கறைப்பட்டுட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? கொஞ்சம் வாயை தந்து சொல்லுங்கயா. இங்க யார் இருக்கிறா? 50 மாணவர்கள். இப்ப இங்க யார் இருக்கிறா? எலியாவும் எலிசாவும். இது என்னது? அங்க இங்க. இது என்னது? அங்க இங்க. புரிஞ்சுச்சா? ரைட். இப்படியே மனசுல வச்சுக்கிறேங்க. இப்ப இங்க வந்தாச்சு. இங்க வந்தவனே இவன் விடல, பிடிச்சிட்டே தான் இருக்கிறான். பாஸ்டர் திரும்ப வாங்க பாஸ்டர்யா, கோச்சுக்கிறாதே பாஸ்டர்யா. ஆமென். நல்ல பாஸ்டர்யா, அவர் என்ன அருமையா வர்ஷிப் இப்படி பிடிச்சிக்க. இப்ப பாரு, 3 ஸ்டாப்பை கடந்து வந்துட்டோம். 4வது ஸ்டாப்பையும் பிரிச்சு இங்க வந்துட்டோம். இப்பயாவது கிளம்புடா. போப்பா. பாரு 50 பேர் நிக்கிறான் பாரு. ஆத்துக்கு அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் பாரு. அவன் பார்வையாளர், அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான், பங்கு பெற மாட்டான். நீயும் போப்பா. விட மாட்டேன். மாஸ்டர், I never leave you. In English Bible அழகா போட்டு, மாஸ்டர் I never leave you. என் எஜமானனே, நான் உம்மை விடுகிறதில்லை. அரிதான காரியத்தை பெறணும்னா மண்டையில கொட்டி ஏத்திக்கிறீங்க. அரிதான காரியத்தை பெறணும்னா விட்டுறக்கூடாது. விடாம ஜெபம் பண்ணா அரிதான காரியம் சாத்தியப்படும். ஆமென். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா பேசினேன். இப்ப பிடிச்சிட்டே இருக்கிற போது கேட்கிறேன், சரி என்ன வேணும்? What do you want? He ask. அவர் சொல்றாரு, சார் ஏன் தெரியுமா உங்களை பிடிச்சிட்டே வந்தேன்? உங்க கிள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த ஆவியின் அபிஷேகம். மேல இருந்து நெருப்பை வர வைக்கிறீங்க, மேல இருந்து தண்ணியை வர வைக்கிறீங்க, செத்த சரீரத்தை உயிரோட எழுப்புறீங்க, என்னென்னமோ பண்றீங்கல்ல, அந்த அபிஷேகம் எனக்கு டபுளா வேணும். அப்பதான் சொல்றாரு, you are not ordinary person, you are somewhat extraordinary. வேற ஒருத்தனா என்ன கேட்டிருந்திருப்பான்? சையாந்திரமே இவ்வளவு தூரம் வந்துட்டே இருந்தேன், அந்த 50 பேர் தங்கி படிக்கிறாங்க பாரு பைபிள் காலேஜ், நீ தான் போறீல்ல, அந்த பைபிள் காலேஜை என் பேர்ல எழுதி வச்சுட்டு போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, 5 ஏக்கர்ல பைபிள் காலேஜ் கட்டி வச்சிருக்கிறீங்கல்ல, 50 மாணவர்கள் படிக்கிறதுக்கான எல்லா ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்கீங்களே, அதை என் பேரில் எழுதி வச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போகிறோம், அக்கினி மயமாக போகிறோம், எப்படியோ போய் தொலையும், எனக்கு என் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டு போகும். இல்லைன்னா அந்த பைபிள் காலேஜில் இங்கே நின்றுட்டே சொல்லுங்க, இவன் தான் அடுத்த பிரின்சிபால், எல்லாரும் பார்த்துக்கங்கடா, டே 50 பேர் பாருங்கடா, அடுத்த பிரின்சிபல் இவர் தான் அப்படின்னு என்னை இங்கேருந்து ஒரு ஆர்டினேஷன் பண்ணிட்டு நீ கிளம்பும். இப்படிலாம் அவன் கேட்குறாரு, உமக்குள்ள இருக்கிற ஆவியின் விஷயம். எலியா அசந்துட்டு அதான் கேட்குறாரு, நீ சாதாரணமாக கேட்பேன்னு நினச்சேன்டா, ஏதோ பைபிள் காலேஜ் எழுதி கேட்பேன்னு நினச்சேன், இல்லை நீ என்னை லீடர் ஆக்குங்க, என்னை பிரின்சிபல் ஆக்குன்னு கேட்பேன்னு நினச்சேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை கேட்குறியடா, அரிதான காரியத்தை கேட்டடா, அரிதான காரியத்தை கேட்ட. சரி ஒன்று செய், நான் கிளம்பும் போது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீனா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு ரெட்ட தனியா வரும். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்ல கவனி, இந்த சீனை நல்லா கவனிக்கணும். 50 பேர் இங்க நிக்கிறாங்க, தூரத்துல நின்று பாக்குறாங்க, என்ன நடக்குது. பெரிய யோர்தான் இங்க ஏறக்குறைய
ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அகலத்துக்கு இருக்குது. அங்க 50 மாணவர்கள், இங்க எலிச்சா. இல்ல கவனிங்க, சொல்ற எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேணும். ஐ நீட் டபுள் த போர்ஷன். நான் கிளம்பும் போது என்னை பார்த்துட்டே உனக்கு கிடைக்கும். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு மனுஷன் கிளம்பும் போது அந்த ஆளை பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற அபிஷேகம் வந்துருமா? இது என்ன ரொம்ப லேசான காரியமா இருக்கு? ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்ணி போகும்போது அவரை பார்த்து டாட்டா சொல்லிட்டாப்ல அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வந்துருமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுக்கான வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே. இப்ப நேற்று நைட்டு நான் வந்து டிராவல்ஸ்ல வந்தேன். அப்ப வரும்போது என்னுடைய எங்க சர்ச்சில் இருக்க ஒரு தம்பி வந்து என்னை ஏற்றி விட்டு போனான். அப்ப நான் ஏற்றி விட்டு நான் அந்த பஸ்ல ஏறின உடனேயும் அவனை பார்த்து சொல்றேன், டே என்னை பார்த்துக்கிட்டே இரு, நான் கிராஸ் பண்ணி பைபாஸ் அப்படி திரும்புற வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என் அபிஷேகம் உனக்கு வந்துடான்னு சொன்னேன். இது ரொம்ப 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 ஈஸி. இது என்ன பெரிய கஷ்டமான காரியமா? ரொம்ப ஈஸி தானே. இது என்ன பெருசா சொல்றாரு அப்படின்னா, ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தாரு. என்ன வெளிச்சம்னு தம்பி கொஞ்சம் யோசிப்பாரு, கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஒரு ஹெலிகாப்டர் அப்படி வருது, பார்த்துருப்பீங்க, இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி வரும்பொழுது அப்படின்னு வரும். அந்த ஹெலிகாப்டர் அப்படி வந்து நிற்கும் போது ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்தில் யாருமே நிற்க முடியாது. ஏன்னா அதனுடைய விங்ஸ் அவ்வளோ பெருசா இருக்கும். அதுல இருந்து வர சத்தங்கள் அப்படி இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த புழுதி கிளம்புறது அப்படி இருக்கும். அதை விடுங்க, ஃப்ளைட்டில் இங்கே இருக்கிற நிறைய பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்தோன்னே இப்படி ரிவர்ஸில் எடுப்பாங்க. ரிவர்ஸில் இப்படி எடுத்து அப்படி ஓடுதளத்தில் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடி ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்து அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி ஓடி அப்படி ஒரு பிரேக் போட்டு அப்புறம் எடுப்பாங்க. பாருங்க, அந்த ஃப்ளைட்டை கிளம்பி மேலே டேக் ஆஃப் ஆகும்போது அப்படி குடலெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி அதை எடுக்கும்போது ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் நிக்க மாட்டாங்க. சிக்னல் மட்டும் தான் காட்டுவாங்க. அப்படிங்க. இப்ப சந்திராயன் ஒரு ராக்கெட்டை இயக்குனாங்களா இல்லையா? சந்திராயன் இயக்குனாங்கல்ல, அந்த சந்திராயன் ராக்கெட்டை அப்படி அப்படி கிளப்பும் போது ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் நிக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்து வர்ற அந்த ஃபயர், அதுல இருந்து வர்ற அந்த அனல், அதுல இருந்து வர்ற அந்த புழுதி அப்படி கிளம்பி போகும் பாருங்க. அந்த 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படி கிளம்பும் போது அப்படி கீழே இருந்து புறப்படும் போது ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிக்க முடியாது. அப்படி ஒரு அதிர்ச்சி, அப்படி ஒரு இது வரும். ஆண்டவர் சொன்னாரு, கேவலம் ஒரு மனுஷ மூளையில கண்டுபிடிச்ச ஒரு ஹெலிகாப்டர், மனுஷ மூளையில கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ளைட், மனுஷ மூளையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சந்திராயன் ராக்கெட்டை இவ்வளவு தூரத்துக்கு கொடூரமா கிளம்புனா அக்கினி மயமான ரதங்களோடு நான் இறங்கி வரும் பொழுது, அக்கினி மயமான ரதங்களோடு நான் இறங்கி வரும் பொழுது அப்படி இறங்கி வந்து ஓராமா ஷாக்கா நல்ல கவனிங்க, அப்படி இறங்கி வருது. அப்படி 2 பேரையும் பிரிக்குது. அந்த வசனத்தெல்லாம் வீட்டில் படிச்சுக்கங்க, இப்ப நேரம் இல்லை. அப்படி பிரிக்குது. பிரிச்ச உடனேயும் எலியா மட்டும் அதுல அப்படி ஏறாரு. அப்படி புறப்பட்டு போகும்போது அது பக்கத்தில் நிக்க முடியல. அவ்வளவு குப்பை கிளம்புது, அவ்வளவு தூசி கிளம்புது, அவ்வளவு நெருப்பு படுது, அவ்வளவு கல்லெல்லாம் சொலட்டி அடிக்குது. இருந்தாலும் எஜமான் சொல்லி இருக்கிறாரு, நான் போகும்போது வச்ச கண்ணு வாங்காம கண்ணை மூடாம என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தாண்டா உனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மண் அடிக்குது, கல் அடிக்குது, அந்த கல்லெல்லாம் மூஞ்சிலெல்லாம் குத்துது, ரத்த காயமாகுது, முடியெல்லாம் அப்படி நெட்டமா நிக்குது, கண்ணுலெல்லாம் அந்த நெருப்பு படுது. இருந்தாலும் விடல. என் எஜமான் பார்க்க மாட்டேன், விட்டுற மாட்டேன், கண்ணை மூட மாட்டேன், கண்ணை இமைக்க மாட்டேன், கண்ணை இது பண்ண மாட்டேன். நான் பார்ப்பேன். அந்த கடினமா பார்த்ததுனால அரிதான காரியம் அவனுக்கு சாத்தியமானது. நம்பர் 1 தொடர்ந்து முயற்சி. நம்பர் 2 கடினமாய் முயற்சி. சாதாரண முயற்சி அல்ல. கல்லு குத்தும், கல் அடிக்கும், மண் அடிக்கும், நெருப்பு வரும். இருந்தாலும் விட்டுற மாட்டேன். உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் தீக்காயம், உடம்பெல்லாம் வலிக்குது, அவ்வளவு பவர். இருந்தாலும் எஜமான் பார்க்கவே
ஒரு வேலை கொஞ்சம் பாருங்க, ஒரு வேலை ஐயோ என்னால முடியல இப்படி இருந்தா போச்சு, அரிதான காரியம் கிடைச்சிருக்க. ஐயோ ரொம்ப ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ஷால் எடுத்து கண்ணை அப்படி லைட்டா மூடி நோ கிடைக்காது. என்னன்னாலும் அப்படியே பாரு, அப்படி பாரு, என்ன பிரச்சனைனாலும் பாரு, எவ்வளவு அடிச்சாலும் பாரு, எவ்வளவு சுட்டாலும் பாரு, பார்த்துட்டே இரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடினமா முயற்சிங்க. முதல்ல தொடர்ந்து முயற்சிங்க, ரெண்டாவது கடினமா முயற்சிங்க. கஷ்டமா இருக்கேன்னு விட்டுறாதீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் வேதனை தான், கஷ்டம்தான். அன்னைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. she was bleeding. அவளுக்கு வலி தாங்க முடியல, கடினம் தான். ஆனா அவ மனசுல ஒரு தீர்மானம் பண்ணா, இந்த கடினத்தின் நடுவுல எப்படியா என்ன அப்படி போய் அவர் காலை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் முன்னாடி முழங்கால் போட்டு என் தலையில கை வைங்க, வாய்ப்பு இல்லை. அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் அவருடைய வஸ்திர தொங்கலால நான் தொட்டுருவேன் முயற்சிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண், ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. எத்தனை பேர் மிதிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இப்படி தட்டி இருப்பாங்க, எத்தனை பேர் காலுக்குள்ள பூந்து போயிருப்பா, எத்தனை பேர் அவளை மிதிச்சிருப்பாங்க. அவ விரல் நசுங்கி இருக்கும். ஏற்கனவே அவளுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. வலி ஒரு பக்கம் இருந்தாலும் கடினமா முயற்சித்து அவர் வஸ்திர தொங்கலை தொட்டபோது ஒரு கதனமா ஆண்டவர் பார்க்கிறாரு, பார்த்து சொல்றாரு, யார் என்னை தொட்டது? Who is touched me? சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா இத்தனை பேர் உங்களை நெருக்கி கொண்டிருக்கும் போது யார் தொட்டதுன்னு சொல்றாங்க. No, this touch is entirely different one. This is not ordinary touch. இது ஒரு சாதாரணமான தொடுதல் அல்ல, இது ஒரு வித்தியாசமான தொடுதல். உன் ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. Such a different prayer. எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி சாதாரணமா ஜெபிச்சினா உனக்கு அரிதான காரியம் சாத்தியப்படாது சகோதரா, அரிதான காரியம் சாத்தியப்படாதே. கடினப்படு, கொஞ்சம் முழங்கால முடக்கு, கொஞ்சம் உபவாசம் பண்ணு, கொஞ்சம் வயிற்று காய போடு, கொஞ்சம் கண்ணீர் விடு. அரிதான காரியம் சாத்தியமாகணும்னா வேற வழி இல்லை சார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்து 3வது பாயிண்ட்டுக்கு நேரம் நான் போயிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சர்ச் இன் ஆசியாவில் இருக்கிற பெரிய தேவாலயங்களில் ஒரு ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது ஆவடியில் இருக்கிற ஏசிய திருச்சபை. அந்த சர்ச்சில் தாமஸ் ராஜா தான் தலைமை போதகராக இருந்தாங்க. இப்ப கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல கவனிங்க, இந்த ஒரு சாட்சியம் மட்டும் சொல்லிடு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பிரசேவாக்கத்தில் இருக்கிற, சென்னை பிரசேவாக்கத்தில் இருக்கிறதான ஐயா சாம் சுந்தரமையாட்ட போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஐயா நான் ஆவடியில் நம்ம ஏசியனுடைய கிளை சபை ஆரம்பிக்கிறியா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. ஐயா தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க தாமஸ் ராஜாவை. ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் நேரா ரூம்குள்ள போனாங்க. தாமஸ் ராஜா நினைச்சாங்க பெரிய கவரா கொடுக்க போறாங்க, ஐயா சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு பெரிய கவரா கொடுக்க போறாங்க ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு வந்து ஒரு கவர் கொடுத்தாங்க. கவரை பார்த்தா ரொம்ப மொந்தையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், பெரிய காணிக்கை ஐயா கொடுத்துருக்காங்க, இதை வச்சு எப்படினாலும் ஆவடியில் இடத்த வாங்கிடலாம், சர்ச்சை கட்டிடலான்னு. நேரம் ரூமுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க தாமஸ் ராஜையா. இந்த கவர்ல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இந்த கவரை திறந்து பார்த்தா அந்த கவருக்குள்ள இந்த புண்ணு இருக்குல்ல, புண்ணு வந்து விழுந்த அந்த பக்குகள் இருக்கும்ல, புண்ணு வந்து அந்த தோலா பக்க அதுவா இருக்குது. ஐயாவுக்கு போன் அடிச்சார். ஐயா கவரை மாத்தி கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ள காசு இல்லையா, வேற என்னமோ பக்கு மாதிரி இருக்குதியா. அவர் சொன்னாரா, தெரிஞ்சுதான் கொடுத்தேன், அது அத்தனையும் நான் முழங்கால் போட்டு பிரசேவாக்க ஏசிய சபை எழுப்புதல் காணணும்னு ஜெபம் பண்ணி என் காப்பு 2 காய்ச்சி அதுல இருந்து வந்த பக்க சேர்த்து வச்சிருக்கேன். அது எதுக்கு உனக்கு காணிக்க கொடுத்துருக்கேன்னா, நீ அதே மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா உன் ஆவடி ஏசிய சபை இது மாதிரியே வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு மகிமையான ஒரு சபையை கட்டி எழுப்பி
அவர் ஆராதிக்க முன்னால அவருடைய சந்ததிகள் ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. ஐயா, தொடர்ந்து முயற்சிக்கிறது மாத்திரம் அல்ல, கடினமா முயற்சிங்க, கடினமா ஜெபம் பண்ணுங்க, கடினமா போராடுங்க, இரவெல்லாம் ஜெபிங்க, அதிகாலையில் ஜெபிங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அரிதான காரியம் சாத்தியப்படும். மூணாவது பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடறேன். முதல்ல சொன்னேன் தொடர்ந்து முயற்சி, அரிதான காரியம் சாத்தியப்படும். ரெண்டாவது சொன்னேன் விடாமல் முயற்சி, அரிதான காரியம் சாத்தியப்படும். இப்ப கவனிங்க. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? யோர்தான். இங்க யார் நிக்கிறா? இப்ப இங்க யார் நிக்கிறா? எலியா போயிட்டாரு. இப்ப நிக்கிறது யார் மட்டும் தான் நிக்கிறா? எலிசா மட்டும் தான் நிக்கிறாரு. இப்ப எலியா போறாரு, கண்ணில் அடிபடுது, எல்லாம் படுது, பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த குட்டியா ஃப்ளைட் இப்படி கிளம்பி போய் மறைகிற வரைக்கும் பார்க்குற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய ரதமாக இருந்தது, போய் குட்டியா தெரியுது. இருந்தாலும் விடலை, பச்சை கண்ணு வாங்கலை, கண்ணை இமைக்கல, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மேலே போன அந்த மனுஷன் செக் பண்ணி பார்க்குறான், இவன் பார்க்குறானா இல்லை கண்ணை மூடித்தானா பார்ப்போன்னு பார்த்தா மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்தார், ஆட இவனுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்காம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ஷாலை வச்சு பிளந்தார்ல, அந்த ஷாலை மேலே இருந்து அப்படி போடுறாரு, அப்படி தூக்கி அங்கிருந்து அப்படியே கச்சுன்னு இப்படி பிடிக்கிறாரு. இதை பிடிச்சிட்டாரு. இப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா எங்க ஐயா எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. அதனால ஐயா கொடுத்த கிஃப்ட், ஐயா கொடுத்த ஷாலு, புனிதமான ஷால், மடிச்சு வை, அயன் பண்ணி மடிச்சு வை, துவைச்சு முடிச்சு வை, மடிச்சு பீரோக்குள்ள பத்திரமா வச்சு அப்பப்பா ஐயா ஞாபகமா தொட்டு சோத்திரம் அப்படி தொட்டு கும்பிட்டுக்கணும். அப்படி வைக்கல, எடுத்தாரா. இப்ப பாக்குறாரு, இந்த மனுஷன்ட்ட நம்ம ஒன்று கேட்டோம். என்ன கேட்டோம்? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு எப்படி வேணும்? கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுத்துருப்பாரா கொடுக்கலையா? ஷால் மட்டும் வந்திருக்குதே, ட்ரை பண்ணி பார்த்துரும், முயற்சித்து பார்த்துரும். எலியாவின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரா? ஆவியின் வர இருக்குதா? உடனே முயற்சிப்போம், இப்பவே முயற்சிப்போம். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பவே செஞ்சிருவோம் அப்படின்னு எடுத்து மனுஷன் அதை அப்படி முறுக்கிக்கிட்டு மனசுல ஒரு இது கொடுத்துருப்பாரோ, கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருப்பார்ல. அங்க வேற 50 பேர் பார்க்கறானே, நம்ம சொன்னதெல்லாம் வேற கேட்கிறானே. இப்ப ஒருவேளை இது கிடைக்கலன்னா நம்மள ஐயோ வருத்துருவானே. இதுக்கு தானாடா பின்னாடி போனேன், அந்த ஆள் ஏமாத்திட்டு போயிட்டான், பாத்தியா உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான், எங்களுக்குலாம் தெரியாமல நாங்கள்லாம் இங்க இருக்கிறோம், இவர் மட்டும் போனாரு பெருசா மணி ஆட்டிக்கிட்டே, இந்த தரேன் ஏமாத்திட்டு போயிட்டாருல்ல, என்னத்துக்கு பின்னாடி போனேன் பாரு, நாங்கள்லாம் சம்மனு உட்கார்ந்துருக்கிறோம், எங்களுக்கு இவர் மட்டும் பாராரு பின்னாடி. ஐயோ பார்க்கறானே, ஆண்டவரே அசிங்கப்படுத்திடாதீங்க, அவமானப்படுத்திடாதீங்க, கிருபையா எனக்கு இறங்குங்க. இவனை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. 50 பேர் பார்க்கறாங்களே. அப்படி ஒரு முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு திரும்ப அடிச்சா மீண்டும் யோர்தான் 2ஆக பிளக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல கை தட்டுங்க பாப்போம், நல்ல பின்னாடி வரைக்கும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆத்தாடி பார்க்கிறான் 50 பேரும், ஆத்தாடி எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வந்துருச்சு. நேரா ஓடி வந்து அவ காலில் விழுந்து, சாமி அடுத்த லீடர் நீதாயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. முதல்ல சொன்னேன் விடாமல் முயற்சிங்கள், ரெண்டாவது சொன்னேன் கடினமாய் முயற்சிங்கள், மூணாவது சொல்றேன் விசுவாச முயற்சிங்கள். என்ன முயற்சி? பிளக்குமா பிளக்காதா என்று பயந்து இருந்தே அப்படிலாம் இல்லை, பிளந்துடணும், ஒரு அற்புதம் நடந்துடணும். அவர்கிட்ட பெற்றுக்கொண்டதை இப்பவே நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். விசுவாச முயற்சி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளை வரங்களை புதைச்சு வைக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. விசுவாசத்துல முயற்சிங்க. ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. இப்ப அந்த யோர்தான் பிளந்துச்சுல, யோசுவாவுடைய காலத்துல கரை புரண்டு போகும்போது, அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய பாதங்கள் பட்ட போதுன்னு போட்டிருக்கும் பாருங்களேன். அப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமந்துகிட்டு இருக்கிற ஆசாரிகள் வைக்கலாமா வேணாமா, இழுத்துருமா வேண்டாமான்னு பயந்துகிட்டே இருந்திருந்தா அது பிளந்திருக்காது. அப்படி விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் வச்சா டப்புன்னு பழக்குது.
விசுவாச முயற்சி, விசுவாச முயற்சி, ஃபெய்த் ஆக்ஷன். விசுவாசம். இப்ப இந்த ஆலயத்தை கட்டின இந்த பரிசுத்தமான குறித்து காலையில் ஐயா பேசினார். ஐயாவுடைய கல்லறையை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குச்சு. இந்த மனுஷன் அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் முயற்சித்து ஒரு விசுவாச முயற்சி பண்ணதுனால இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்ட முடிஞ்சிச்சு, இத்தனை ஆத்துமாக்களை சேர்க்க முடிஞ்சிச்சு, 64வது கன்வென்ஷனை. இதெல்லாம் விசுவாச முயற்சி அல்லவா? சும்மா வாங்கி வச்சிருக்கிறதா உள்ள வச்சுக்கோ, பூத்தி வச்சுக்கோ, பூத்தி வச்சுக்கோ, அதை முயற்சி. உனக்கான அரிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். 3 காரியங்களை சொன்னேன். அரிதான காரியத்தை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி, கடினமாய் முயற்சி, விசுவாச முயற்சி. அரிதான காரியம் உனக்கு சாத்தியப்படும். சத்தியம் புரிந்தவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, 3 முயற்சி சொல்லுங்க. நம்பர் 1 கையை விட்டு சொல்லுங்க, கையை விட்டு சொல்லுங்க, கையை விட்டு சொல்லுங்க. நம்பர் விரல் விட்டு சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க. நம்பர் 1 என்ன முயற்சி? விடாமுயற்சி. 2வது கடினமான முயற்சி. 3வது விசுவாசம். திரும்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கயா. விடாமுயற்சி, கடினமான முயற்சி, விசுவாசம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விடாமுயற்சி, அரிதானவைகள் சாத்தியப்படும். அல்லேலூயா. புரிஞ்சுச்சாமா? உங்களுக்கு புரிஞ்சாமா? முன்னாடி உட்கார்ந்திருக்க அக்காவுக்கு புரிஞ்சுச்சாக்கா? உனக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி தான்க்கா. அல்ல, எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா.